ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட கத்தக்கானா எழுத்து வடிவம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிரகானா பார்த்து முடிச்சாச்சு. கத்தக்கானால இது வந்து 4வது லெசன். இதுக்கு முன்னாடி அ க ச வரிசை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி லெசனில் வந்து த வரிசையோட எழுத்துக்கள் வந்து பார்க்க போகிறோம். அது ஹிரகானால எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி அண்ட் இந்த கத்தக்கானா எழுத்து வடிவங்களையும் எப்படி வந்து நம்ம நினைவில் வச்சுக்கிறது, அதோட ஸ்ட்ரோக் ஆர்டர் என்ன அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ முந்தைய கத்தக்கானா லெசன்ஸ் மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து இந்த த வரிசையோட ஹிரகானா எழுத்து வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு முறை எழுதி ரீகலெக்ட் பண்ணிவிட்டு கத்தக்கானா எழுத்து வடிவத்துக்கு போகலாம். த சி சு தே தோ அப்படின்ற ஹிரகானா எழுத்து வடிவம் நான் எழுதிட்டேன். ஸோ அடுத்ததான் வந்து கத்தக்கானா எழுத்து வடிவத்தை இப்போ எழுதி காட்டுறேன். ஆல்ரைட். ஸோ இவை தான் வந்து கத்தக்கானாவோட த வரிசையோட எழுத்து வடிவம். தா, சி, சு, தே மற்றும் தோ. அடுத்ததாக இந்த எழுத்துக்களோட தட்டச்சு வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் தட்டச்சு பண்ணி காட்டிடுறேன். ஆல்ரைட். தா, சி, சு, தே மற்றும் தோ. ஸோ இவ்வளோ தான். ஸோ தா வரிசையும் வந்து எளிமையான வரிசை தான் நினைவில் வச்சுக்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிரகானாவில் இருக்கிற தா வரிசையோட இந்த கத்தக்கானாவில் இருக்கிற தா வரிசை வந்து உருவ ஒற்றுமையில் வந்து அப்படியே வந்து மேட்ச் ஆகலை. இந்த ஒரு வரிசையில் மட்டும்தான் என்னால் வந்து இந்த மாதிரி மேட்ச் ஆகிற லெட்டர்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியல. மற்ற எல்லா வரிசையிலையுமே வந்து அட்லீஸ்ட் 1 or 2 ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஹிரகானாலையும் கத்தக்கானாலையும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த தா வரிசையோட கத்தக்கானா எழுத்து வடிவங்களை எப்படி வந்து எளிமையாக மனதில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு சில நியூமானிக்ஸ் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ முதலாவதாக த அப்படின்ற எழுத்து. ஸோ த அப்படின்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கு மற்றும் கே மாதிரியே தான் வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த கோடு வந்தால் மட்டும் அது த அப்படின்னு வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். நான் ஒரு முறை எழுதி காட்டுறேன் கு மற்றும் கேவை. ஸோ கூ தான் அப்படியே வந்து இந்த தாவோட மேட்ச் ஆகும். பட் அந்த கோடு மட்டும் இருக்காது. ஆல்ரைட். முதலாவதாக இருக்கிறது கு, இரண்டாவதாக இருக்கிறது கே, மூன்றாவதாக இருக்கிறது த. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். நிமானிக்ஸ் டிப்ஸ் எதுவும் வந்து இல்லை. பட் ஆனால் இன்னும் சில எழுத்துக்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் இந்த எழுத்தை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். தாவை இன்னொரு முறை எழுதிடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து சி அப்படின்ற ஒரு லெட்டர். இந்த சி அப்படின்ற வடிவமும் நம்ம ஆ வரிசையில் இரு கைகளை நீட்டி வந்து ஓ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து இந்த ஓ அப்படின்ற ஆல்ஃபபெட்டுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரியே சி அப்படின்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சியர்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இரு கைகளை நீட்டி சியர்ஸ் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் இந்த லெட்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதே தான் வந்து தொஃபுகு புத்தகத்துலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த மேலிருந்து வர்ற ஸ்லாண்டிங்கான ஒரு கோடு, பிறகு வந்து நீண்ட கோடு, இது வந்து கைகள் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு வளைவான கோடு. ஸோ இவ்வளோ தான் சி அப்படின்றது. ஸோ அடுத்ததாக ச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இந்த ச்சு அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட் ஆனது இதுக்கு முன்னாடி பார்த்த ஷி எழுத்தோட வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். பட் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஷி அப்படின்றதுக்கு இந்த 2 கோடுகளை போட்ட பின்னாடி கீழிருந்து வந்து நமக்கு கோடு வந்து போகும். அதனால் இந்த வளைவான கோடு வந்து கொஞ்சம் நிறையவே ஸ்லாண்டிங்காக இருக்கும். வேறஸ் இந்த ச்சு அப்படின்றதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலிருந்து அந்த கோடு வந்து வரணும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். ஒரு முறை எழுதியும் காட்டிடுறேன். ஸோ இன்னொரு முறை ஷி மற்றும் ச்சுவை பக்கத்தில் சின்னதாக எழுதுகிறேன். ஸோ தட் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ச்சு அப்படின்ற ஒரு எழுத்து. ஸோ அடுத்ததாக வந்து தே அப்படின்ற எழுத்து.
ஸோ தேவும் வந்து ரொம்பவே சிம்பிளான வடிவம் தான். ஸோ மேலே ஒரு சின்ன கோடு, பிறகு வந்து அதை விட கொஞ்சம் பெரிய கோடு, அந்த கோடிலிருந்து இந்த வளைவான கோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீ மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த வளைவு இருக்கிறதுனால ஜேன்னு நினச்சிக்க வேண்டாம். ரோமாஜி ஆல்ஃபபெட் டீயோட கம்பேர் பண்ணி நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, இந்த தாவாக இருக்கட்டும், சீயாக இருக்கட்டும், சிவாக இருக்கட்டும், தேவாக இருக்கட்டும், இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, மேலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நின்ற வாக்கில் கொஞ்சம் வளைவாக இருக்கிறதா அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ ஒரு முறை வந்து நான் ஏரோ மார்க் மட்டும் இங்கே போட்டு காட்டுறேன். மேலிருந்து கோடு வரணும், இங்கேயும் அதே போல், சூளையும் அதே போல், தேலையும் வந்து அதே போல் தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரிசையை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து தோ அப்படின்ற ஒரு எழுத்து, கொஞ்சம் இடம் பத்தவில்லை இந்த தோக்கு, பட் ஸ்டில் இருக்கிற இடத்துல நான் எழுதுகிறேன். ஸோ இந்த தோவோட வடிவம் வந்து இவ்வளவு தான், ஒரு நேரான கோடு, அந்த கோட்டோட மிடிலிருந்து ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு கோடு, அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஹிரகானா தோவையும் நீங்கள் இதில் நினைவில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெண்டான ஒரு வடிவம் இருக்குது, பட் ஆனால் இங்கே வந்து நேரான ஒரு கோடு, அதிலிருந்து ஒரு சிறிய கோடு. ஸ்ட்ரோக் ஆர்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கோடை முதல்ல போடுவோம், அப்புறம் இந்த பெண்டை வந்து நம்ம போடுவோம். ஹிரகானாவை பொறுத்த வரைக்கும் கத்தாக்கானாவில் இந்த நீல கோடு முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிறிய கோடை வந்து நம்ம வரைவோம். ஸோ இன்னொரு முறை பார்த்துடலாம். த, சி, சி, தே மற்றும் தோ. இந்த முதல் 4 எழுத்துக்கள் த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டாக இருக்கும், அண்ட் மேலிருந்து கீழ் நோக்கி வந்து உங்களுக்கு அந்த கோடு வந்து வரும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரோக் ஆர்டர் பார்த்துடலாம். ஆல்ரைட், ஸோ ஸ்ட்ரோக் ஆர்டர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ த பார்த்துடலாம். த. ஸோ அடுத்ததாக வந்து சி. ஸோ முதல்ல இந்த ஸ்லாண்டான ஒரு கோடு, பிறகு அதிலும் நீளமான ஒரு பெரிய கோடு, அண்ட் பிறகு வளைவான ஒரு கோடு. இவ்வளோ தான் வந்து சி. அடுத்ததாக வந்து சி. ஸோ 2 கோடு, அப்புறம் மேலிருந்து ஒரு வளைவான கோடு, இதுதான் வந்து சி. அடுத்ததாக தே, சிறிய கோடு, பெரிய கோடு, அப்புறம் ஒரு வளைவான கோடு. ஸோ கடைசியாக தோ. ஸோ நீளமான ஒரு கோடு, பிறகு ஒரு சிறிய கோடு அந்த நடுப்பகுதியிலிருந்து வலது பக்கமாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலுமே இது மறக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கத்தகனாவுக்கும் ஒரு நோட்டு புத்தகம் போட்டு நிறைய வந்து எழுதி பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு சாம்பிள் வேர்ட்ஸ் ஃபார் ஈச் ஆல்ஃபபெட் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஆல்ரைட், த வரிசையோட சாம்பிள் வேர்ட்ஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ முதலாவது எழுத்து தா. த, கு, ஷீ அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. நேற்று நம்ம ஷீ பார்த்தோம். ஸோ இந்த சாய்ந்த கோடு கீழிருந்து வரணும், பிறகு ஷீ நெடிலுக்கு வந்து இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே த, கு, ஷீ அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் இங்கே ரோமாஜியில் கொடுத்துருக்காங்க. த, கு, ஷீ அப்படின்னா வந்து டாக்ஸி அப்படின்றது தான் வந்து பொருள்படும். ஸோ அடுத்ததாக சி அப்படின்ற எழுத்தை பார்த்துடலாம். இங்கே வந்து சி, கே, இத்தோ அப்படின்னு எழுதியிருக்காங்க, அதாவது சிக்கெத்தோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் மீனிங் வந்து இங்கே டிக்கெட் அப்படின்னு வந்து இருக்குது. நமக்கு தெரியும் த வரிசையில் வந்து டி அப்படின்ற உச்சரிப்பு வந்து கிடையாது, நமக்கு வந்து சி அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டி அப்படின்றது இல்லாததுனால டைரெக்டாக சி அப்படின்றதையும் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. டிக்கெட் அப்படின்றது இங்கே சிக்கெத்தோ அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுது. ஸோ அடுத்ததாக வந்து சி அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட். சி, ஆ அப்படின்னு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்வா அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படணும். சா அப்படின்னா வந்து இங்கே டோர் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இந்த டோர் அப்படின்றதுக்கும் வந்து ஸ்வா அப்படின்றதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு தோணலாம். பட் ஸ்டில் அந்த லாங்குவேஜில் அப்படி வந்து இந்த ஆங்கில வார்த்தையானது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அவ்வளவுதான். ஸோ அடுத்ததாக வந்து தே அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட். தே அப்படின்றதுக்கு வந்து தேபுரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேபுரு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணியிருக்க முடியும், இட்ஸ் டேபிள். ஸோ அடுத்ததாக தோ, தோ, ஈ, ரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது தோயிரு அப்படின்னா வந்து டாய்லெட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நிறைய வார்த்தைகளை வந்து மற்ற மொழியிலிருந்து ஜப்பானிய மொழிக்கு அடாப்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சுருக்கியும் சில வார்த்தைகளை வந்து எடுத்துப்பாங்க. அதில் உதாரணத்துக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லலாம். டாய்லெட் அப்படின்ற ஒரு நீளமான வார்த்தை இல்லாமல் டாய்ரு அப்படின்னு வந்து சிம்பிளாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளையும் நீங்கள் வந்து போக போக நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த த வரிசையோட உதாரண வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும். இப்போ கடைசியாக ஒரு முறை கானா சாட்டில் இந்த த வரிசையை பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம்.
ஸோ ஹிரகானா தா வரிசை தா, சி, சி, தே மற்றும் தோ. கதகனாவை பொறுத்த வரைக்கும் அதே உச்சரிப்பு தான், பட் எழுத்து வடிவம் மாற்றமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்கள் மனதில் இது எளிமையாக வந்து நிலையாக இருக்கும். ஸோ கதகனாலையும் ஒரு முறை பார்த்துடலாம். தா, சி, சி, தே மற்றும் தோ. ஸோ இவ்வளவு தான் இந்த கதகானா தா வரிசை. கதகானா எழுத்து வடிவம் ரொம்பவே எளிமையாக ஃபாஸ்ட்டாக வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறதா உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து ஃபியூ லெசன்ஸ் தான் நம்ம வந்து கதகானாவை முழுவதுமாக பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த கதகானாலையும் நம்ம தக்கு ஓன், ஹந்தக்கு ஓன், யோ ஓன், சோ ஓன், சோ ஓன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே குயிக்காகவே பார்த்துடலாம். ஸோ தட் இந்த அனைத்து லெசன்களையும் முடிக்கிறப்போ ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட் பற்றினா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த லெசனில் அடுத்த வரிசையில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.